மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல நாம இப்ப பார்க்க போறது இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் ஃப்ளவரை பத்தி. ஓகே, இந்த டாபிக் என்சிஆர்டி கிளாஸ் 11ல இருந்து எடுக்கப்பட்ட டாபிக். இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த ஃப்ளவரை வந்து இந்த ஃப்ளோரல் ஆக்சிஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கிறத தான் நம்ம இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்றோம். அதாவது ஒரு ஃப்ளவரா இல்லாம பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் எய்தர் இப்படி இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் கீழ இருந்து மேல, ஆர் பஞ்சா ஒரு இடத்துலயே அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்றோம். ஓகே, இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் வளருது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ஷூட்டோடைய டிப், இந்த டிப்ல தான் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம்ல இருந்து இந்த மாடிஃபை ஆகி வளரக்கூடிய இந்த ஃப்ளோரல் மெரிஸ்டம்ல இருந்து வரக்கூடியது தான் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் ஃப்ளவர். ஓகே, இந்த இன்ஃப்ளோரசன்ஸ்லையும் நம்ம வந்து இன்டர்நோட்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த இன்டர்நோட்ஸ் வந்து எலாங்கேட் ஆகாம கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிருக்கும். இப்போ பஞ்ச்டு இந்த மாதிரி சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட்டா இந்த கிரன்ச்சடா வளர்ந்துருக்கும். ஸோ கண்டென்ஸ்ட் ஆக்சிஸ்ல வளர்ந்துருக்கும். இப்போ இந்த இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுல இன்டர்நோட்ஸ் கொஞ்சம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பட் ரொம்ப பெரிய இன்டர்நோட்ஸா வந்து இருக்காது, எலாங்கேட் ஆயிருக்காது. இந்த ஃப்ளோரல் அப்பெண்டேஜஸ்ல வந்து நம்மளுக்கு ஃப்ளோரல் மெரிஸ்டம் இருக்கிறதுனால ஃப்ளவர் வருது இன்ஸ்டெட் ஆஃப் எது லீவ்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ ரெசிமோஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஸோ இங்க இருக்கக்கூடியது ஆக்ரோபீட்டல் ஆர்டர்ல வளர்ந்துருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ். அதாவது கீழே ஓல்டு ஃப்ளவர் இருக்கும், அந்த பிளான்டோடைய டிப்ல வந்து யங் ஃப்ளவர் இருக்கு. ஸோ அதனால இதை ஆக்ரோபீட்டல் அப்படின்றோம். அதாவது கீழே இருந்து மேலே வளர்ந்துட்டே போகுது. ஸோ வளர்ந்துட்டே போறதுனால இது இன்டெஃபினைட் மேனர்ல வளருது. அதாவது ஸ்டாப் ஆகாம வளர்ந்துட்டே போகிறதுக்கான இந்த அபிக்கல் மெரிஸ்டம் இங்கே பிரசன்ட் ஆயிருக்கு. பட் இப்போ சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் செகண்ட் டைப் இன்ஃப்ளோரசன்ஸ் இதை பார்த்தோம்னா பேசிபீட்டல் ஆர்டர் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, ஓல்டு ஃப்ளவர்லாம் மேலே முளைச்சிரும், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது தான் இந்த யங் ஃப்ளவர். ஸோ இதில் ஃப்ளவர்ஸ் வந்து டெஃபினேட்டாக இத்தனை நம்பர் தான் அப்படின்றது வந்து டிசைட் ஆகப்பட்டிருக்கும். ஸோ அதனால இதை டெஃபினைட் பேசிபீட்டல் ஆர்டர் கொண்ட ஃப்ளவர் அப்படின்னு நம்ம இந்த சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்றோம். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் ரெண்டு வகை, அதில் ரெசிமோஸ் அதுக்கப்புறம் சைமோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஃப்ளவரை பற்றும் பார்ப்போம். ஸோ ஃப்ளவர் அப்படின்றதே வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதுல இருந்து தான் சீடு வளருது, அதாவது அடுத்த ஜென்ரேஷன் பிளான்ட் உருவாகிறதுக்கான சீடு வளரக்கூடிய மெயினான பார்ட். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் யூனிட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா நடக்கும். அதாவது ஆந்தர் அதுக்கப்புறம் கைனீஷியம்ல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபியூஷன் நடந்து வளரக்கூடியது ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஓகே, இதுல 4 வேர்ல்ட்ஸ் வந்து அடங்கியிருக்கும். அதாவது ஒவ்வொரு லேயரா, அதாவது அவுட்டர் வேர்ல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேலிக்ஸ், அதாவது கிரீன் ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கேலிக்ஸ் அப்படின்றோம். கேலிக்ஸ்க்கு அடுத்த லேயர் தான் கொரோலா, கொரோலாவை தான் பெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேர்ட் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரீஷியம். ஸோ மேல் பார்ட்டான ஃப்ளவரில் இருக்கக்கூடிய மேல் பார்ட் ஆண்ட்ரீஷியம். ஃபோர் இன்னர் பார்ட், அதாவது இன்னர் லேயர் தான் என்ன சொல்றோம் கைனீஷியம். ஸோ இப்படி 4 வேர்ல்ட்ஸ் கொண்ட ஃப்ளவர். ஸோ இந்த ஃப்ளவரில் ரெண்டு அவுட்டர், அதாவது கேலிக்ஸ் அண்ட் கொரோலா, இதை வந்து அசசரி ஆர்கன்ஸ் அப்படின்றோம். அதாவது இந்த அட்ராக்டிவ் கொரோலா கேலிக்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறத வந்து நம்ம இதை டெப்பல்ஸ் ஆர் பீரியாந்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது லில்லி பிளான்ட்ல பார்க்க முடியும். ஸோ இந்த அசசரி ஆர்கன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? இந்த பீஸ், அதாவது இன்செக்ட்ஸை ஃபர்டிலைசேஷனுக்கு அட்ராக்ட் பண்ண, பாலினேஷனுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போ உள்ள இருக்க இந்த ரெண்டு வேர்ட் ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம், இதுதான் ஃப்ளவர்லயே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸா இருக்கு. இப்போ இந்த ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறத வச்சு நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஃப்ளவரை. பைசெக்சுவல் ஃப்ளவர், யூனிசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ பை அப்படின்னும் போது ரெண்டு, அதாவது ஆண்ட்ரீஷியமும் இருக்கும் கைனீஷியமும் இருக்கும். ஸோ யூனி அப்படின்னும் போது ஏதோ ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்டேமன் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, ஸோ அதனால ஸ்டேமினோட் அப்படின்னு சொல்றோம். பிஸ்டல், அதாவது கைனீஷியம் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இதை பிஸ்டலேட் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி ரெண்டு வகையா பிரிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃப்ளவரை, ஒரு ஃப்ளவரை கட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி சிமெட்ரிக் கிடைக்குதுன்றதை பொறுத்து நம்மளுக்கு இதை ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக், ஏசிமெட்ரிக் அப்படின்னு 3 வகையா பிரிக்கலாம். ஆக்டினோமார்பிக் அப்படின்றது ரேடியல் சிமெட்ரி. இப்போ நம்ம இந்த ஃப்ளவரை எப்படி கட் பண்ணாலும் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து கிடைக்கும். எந்த டயகனல்ல வேணாலும் நம்மளால கட் பண்ண முடியும். இப்படி கட் பண்ண ஃப்ளவர்ஸ் பார்த்தோம்னா டட்டூரா, மஸ்டர்ட் ஃப்ளவர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளவர், இதுலலாம் இந்த ஆக்டினோமார்பிக், அதாவது ரேடியல் சிமெட்ரி பார்க்க முடியும். இப்போ அடுத்ததா ஜைகோமார்பிக் அப்படின் போது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் குல்மஹார், பீஸ், பீன்ஸ், கேஷியா, இதெல்லாம் ஒரே கட் தான் பண்ண முடியும். ஸோ எந்த டயகனல்லையும் நம்ம கட் பண்ண முடியாது. ஒரு டயகனல்ல கட் பண்ணா மட்டும்தான் ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை ஜைகோமார்பிக் அப்படின்றோம், ஆர் பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஏசிமெட்ரிக் அப்படின்றது இந்த மாதிரி கேனா ஃப்ளவர்ல, கல்வாழியில எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இது எந்த டயகனல்லையும் நம்மளால கட் பண்ண முடியாது. ஸோ ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து வராது நம்மளுக்கு கட் பண்ணா. இப்படி இருக்கக்கூடியது தான் இந்த 3 பார்ட்ஸ். ஓகே, இப்போ ஃப்ளவர்லயே நம்ம இந்த ஃப்ளோரல் அப்பெண்டேஜஸ், அதாவது எத்தனை பெட்டல்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம இந்த ட்ரைமீரஸ், அதாவது ட்ரை அப்படின்றது 3 ஆர் 3 இன்டூ 2, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து பார்க்க முடியும். அதை ட்ரைமேரஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் 4 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 பெட்டல்ஸ் இருக்கிறத டெட்ராமேரஸ் அப்படின்றோம்.
ஃபைவ் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ். இதை பென்டாமிரஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். இது டிபெண்ட் ஆன் இந்த ஃப்ளோரல் அப்பண்டேஜஸை வச்சு பிரிக்கக்கூடிய டைப்ஸ். அடுத்து பிரிக்கக்கூடிய டைப்ஸ் வந்து பிராக்ட் வச்சு. பிராக்ட் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் பிராக்ட் அண்ட் பிராக்டியூல் அப்படின்றது. ஸோ பிராக்ட் அப்படின்றது இப்போ ஃப்ளவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கிரீஃப் லார்ஜ் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக இருந்தால் பிராக்ட் அப்படின்னுவோம். ஸோ இந்த ஃப்ளவருக்கு கீழேயே ரொம்ப டைனி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பிராக்டியோலேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிராக்டியோலும் பிராக்டும் ப்ரெசென்ட்டாக இருக்க ஃப்ளவரை நம்ம பிராக்டியேட் ஆர் பிராக்டியோலேட் சொல்கிறோம். இப்போ இந்த பிராக்ட் ஆர் பிராக்டியோலேட் ப்ரெசன்ட் இல்லாத ஃப்ளவர்ஸ் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி பிம்பி நிழலெல்லாம் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியாது பிராக்ட் ஆர் பிராக்டியோல். ஸோ அதை வந்து இ பிராக்டியோலேட் ஆர் இ பிராக்டியேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில மாடிஃபிகேஷன் வந்து இந்த பிராக்ட் என்ன இருக்குன்னா ஒரு பெட்டல் போல காட்சி தரும் இந்த இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ரேராக இந்த மாதிரி போஹென் வில்லா ஃப்ளவர்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது சில ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் தட் பிராக்ட். இப்போ அடுத்ததா நம்ம இந்த ஃப்ளவரோட பொசிஷன் வச்சு, அதாவது தலாமஸ்ல எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு நம்மளுக்கு இந்த ஃப்ளவரை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஹைப்போகைனஸ் ஆர் சுப்பீரியர் ஓவாரி, பெரிகைனஸ் ஆர் எபிகைனஸ், இப்படி மூணா பிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஹைப்போகைனஸ் ஆர் சுப்பீரியர் அப்படின்னா ஹைப்போ அப்படின்னாலே கம்மி அப்படின்னு அர்த்தம், அதாவது உள்ள அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஓவாரி ப்ரெசென்டா இருக்கிற இந்த கைனீஷியம்கோட அடிப்பகம் இந்த தலாமஸ்ல இருந்து அரேஸ் ஆகக்கூடிய பெட்டல்ஸ், ஆந்தர், இந்த ஸ்டேமன் எல்லாம் ப்ரெசென்டா இருக்கு. ஸோ இதனால தான் இதை சுப்பீரியர் ஓவேரி மேல இருக்கு, சுப்பீரியரா இருக்கு, ஹைப்போகைனஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா நம்ம பெரிகைனஸ் ஆர் ஹாஃப் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்றோம்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய கைனீஷியம்க்கு ஹாஃப்லயோ இந்த மாதிரி ஹாஃப்லயோ தலாமஸ் ஹாஃப்லயோ ஆர் தலாமஸ் கொஞ்சம் மேலேயோ வந்து கைனீஷியம்க்கு கொஞ்சம் மேல ப்ரெசென்டா இருக்குது, ஹாஃப் இன்ஃபீரியரா இந்த கைனீஷியம் ப்ரெசென்டா இருக்கிறது. இதை பெரிகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எந்த மாதிரி ஃப்ளவரில் பார்க்க முடியும்? பெரிகைனஸ்னா பீச், ரோஸ், ப்ளம். இப்போ ஹைப்போகைனஸ் இதில் பார்க்குறோம் மஸ்டர்ட், சைனா ரோஸ், பிரிஞ்சாலில் பார்க்குறோம். எபிகைனஸ்ன்றத இன்ஃபீரியர் ஓவாரி அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக இந்த ஓவாரி, அதாவது இந்த கைனீஷியம் இன்ஃபீரியராக இருக்குது. ஸோ கைனீஷியமில் இருக்கக்கூடிய ஓவாரி உள்ள புதைஞ்சிருக்கு தலாமஸ்குள்ள. ஸோ அதுக்கு மேலே ரிம்ல தலாமஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி இங்கே பெட்டல்ஸ் அண்ட் இந்த ஸ்டேமன்ஸ் வந்து அரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது எந்த மாதிரி பிளான்ட்ல பார்க்கலாம்? கோவா, குக்கும்பர், சில சன்ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ரே ஃப்ளாரட்லையும் இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஃப்ளவருடைய பார்ட்ஸ் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஸோ கேலிக்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ கேலிக்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ளவருடைய இந்த கீழே இருக்கக்கூடிய கிரீன் பார்ட். ஸோ இந்த கிரீன் ஸ்மால் லீஃப் லைக் பார்ட்டை கேலிக்ஸ் அப்படின்றோம், ஆர் செப்பல்ஸ்னும் இதை நம்ம சொல்ல முடியும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃப்ளவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் பட் ஸ்டேஜில் முட்டை இருக்கக்கூடிய ஃப்ளவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் சம் பிளான்ட்ஸில் இது யுனைடெட் சேர்ந்து இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளவர்லாம் பார்த்தோம்னா இது அப்படியே சேர்ந்து ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அது கேமோசெபாலஸ் அப்படின்றோம். இப்போ ஃப்ரீயாக இருந்தால், இப்போ சேர்ந்து ஃபனல் மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக தனித்தனி குட்டி குட்டி லீஃபா ரோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் கேலிக்ஸ், அதை பாலிசெபாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செப்பல்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது. அடுத்த டைப் என்னன்னா கொரோலா தான் நம்ம அட்ராக்டிவாக பார்க்கக்கூடிய கலர்ஃபுல் பெட்டல்ஸ். ஸோ இது பிரைட்லி கலர்டாக இருக்கும். எதுக்குன்னா அட்ராக்ட் பண்ணக்கூடியதுக்காக, பாலினேஷனுக்கு. ஓகே, கேமோ பெட்டாலஸ் அப்படின்னும் போது யுனைடெட் பெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பீக்கர் ஃபனல் மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரீ பெட்டல்ஸ் இங்கே இருக்க ஃப்ளவரில் இருக்க மாதிரி ஹைபிஸ்கஸ்லாம் இருக்க மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் அதை பாலே பெட்டாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஷேப் அண்ட் கலர் ஆஃப் கொரோலா வேரி கிரேட்லி. ஸோ சின்ன கொரோலாவிலிருந்து பெரிய சைஸ் கொரோலா வரைக்கும் இருக்கும். டியூப் மாதிரி இருக்கும், ஆர் சம்டைம்ஸ் பெல் ஷேப்பில் இருக்கும், ஆர் ஃபனல் ஷேப்பில் இருக்கும். சம்டைம்ஸ் இப்போ இந்த டாபர்னே மாண்டானா அப்படின்னு சொல்கிற இந்த நந்தியாவட்டையிலலாம் நம்ம வீல் ஷேப்பில் பார்க்க முடியும் இந்த கொரோலாவை. ஓகே, அடுத்ததா ஏஸ்டிவேஷன் அப்படின்னா இந்த செப்பல்ஸோ பெட்டல்ஸ், அதாவது கேலிக்ஸோ கொரோலாவோ எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஏஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா வால்வேட் ஏஸ்டிவேஷன். இது கேலோட்ராபிஸில் பார்க்க முடியும், எருக்குல நம்ம பார்க்க முடியும். ஸோ இதனுடைய இந்த ஒவ்வொரு பெட்டலோடைய எட்ஜஸும் கனெக்ட் ஆகி இல்லை ஒரே போல் அழகாக ரவுண்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படி கனெக்டடாக இல்லாமல் தனித்தனியாக இருக்குது, பட் இப்படி டிப் பக்கத்தில் அரேஞ்ச் ஆயிருக்கு. இதை வந்து வால்வேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ட்விஸ்டட் அப்படின்னும் போது ஒரு எட்ஜ் ஆஃப் த ஃப்ளவர் ஸோ இன்னொரு எட்ஜுக்கு மேலே ஓவர்லேப் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கு மேலே ஓவர்லேப் ஆயிருக்கு, அதுவும் ஒரு எட்ஜ் மட்டும். இப்படி இருந்தால் அதை ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் அப்படின்றோம். இம்ப்ரிகேட் அப்படின்னும் போது ஒன்று கம்ப்ளீட்டாக புதஞ்சிருக்கும், உள்ள அடங்கி இருக்கும். இந்த ரெண்டு சைடில் இருக்கிறது அதன் மேலே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சைடில் இருக்கிறதோட ஒரு எட்ஜ் அடுத்த பெட்டலோட இன்னொரு எட்ஜை வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ இப்படி ட்விஸ்டட் மாதிரி இருக்கும், அதுலேயே ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டல் மட்டும் உள்ள அடங்கி இருக்கிறது, இதை இம்ப்ரிகேட் அப்படின்றோம். அடுத்த டைப் என்னன்னா குயின்குவென்ஷியல். ஸோ குயின்குவென்ஷியல் அப்படின்னும் போது ரெண்டு வந்து வெளியே இருக்கும். ஸோ இங்கே பார்க்குறீங்க ரெண்டு பெட்டல்ஸ் வெளியே இருக்கும். ஸோ ரெண்டு வந்து உள்ள புதஞ்சிருக்கும், ஒரே ஒரு பெட்டல் மட்டும் ஒன்று வெளியே ஒரு எட்ஜ் உள்ள இப்படி புதஞ்சிருக்கிறத நம்ம குயின்குவென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேஷியா, குல்மஹார் இதெல்லாம் இந்த இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷனை பார்க்க முடியும். ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன் இதில் பார்க்க முடியும்னா சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர், காட்டன் ஃப்ளவர்லாம் பார்க்க முடியும். குயின்குவென்ஷியல் எஸ்டிவேஷன் எந்த ஃப்ளவரில் பார்க்க முடியும்னா கோவா, நம்ம கொய்யா ஃப்ளவரில் பார்க்க முடியும்.
ஓகே, ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய எஸ்டிவேஷன் டைப் என்னன்னா வெக்ஸிலரி எஸ்டிவேஷன். ஸோ இதை இன்னொரு நேமாவும் சொல்லலாம், பாப்பிலோனேஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை விங் போல அடங்கியிருக்கு அப்படின்னு. ஆர் வெக்ஸிலரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளவர் எதில் பார்க்க முடியும்னா இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர் பீஸ், பீன்ஸ், இந்த பீஸ் ஃபேமிலிலலாம் பார்க்க முடியும். ஓகேங்க. இந்த பெட்டல்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட் முதல்ல இருக்கக்கூடியது பெரிய லார்ஜ் ஸ்டாண்டர்ட் பெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இது உள்ள இருக்கக்கூடிய இந்த லேட்ரல் விங் பெட்டல்ஸை கவர் பண்ணி இருக்கு. ஸோ இந்த விங் பெட்டல்ஸ் உள்ள அடங்கி இருக்கு. இந்த விங் பெட்டல்ஸ் எதை கவர் பண்ணி இருக்கு அப்படின்னா கீல் பெட்டல்ஸ். ஸோ ஸ்மால் கீல் பெட்டல்ஸ், இந்த கீல் பெட்டல்ஸும் ஜாயின் ஆயிருக்கும். இப்படி இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம்னா வெக்ஸிலரி ஆர் பாப்லேனிஷியஸ் ஈஸ்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா இப்போ மேல் பார்ட்டான ஆண்ட்ரேஷம் பத்தி ஷார்ட்டா பார்ப்போம் இந்த வீடியோல. ஓகே, இந்த மேல் பார்ட்டான ஆண்ட்ரேஷம் பார்த்தோம்னா இது ஸ்டேமன் அப்படின்றோம். இந்த ஸ்டேமனுடைய கீழே இருக்கக்கூடிய எட்ஜ் எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? தலாமஸ்ல. ஸோ அதனுடைய டிப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆந்தர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பார்ட் கனெக்ட் ஆயிருக்கும். ஆந்தரே நம்மளுக்கு ரெண்டா, அதாவது பைலோப்ட் ஆந்தர் இங்க இருக்கு. இந்த பைலோப்ட் ஆந்தரை கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு உள்ள நிறைய போலன் கிரெயின்ஸ் இந்த போலன் ஸ்லாக்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். சில பிளான்ஸ்ல இந்த ஆண்ட்ரீஷியம், அதாவது ஸ்டேமன் இல்லாம இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டமினோடு, ஸ்டெரைல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இருந்தாலும் ஏதோ ஃபங்க்ஷனலா இல்லாம இருந்தாலும் அதை ஸ்டெரைல் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டெரைல் ஸ்டமினோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா எப்பி பெட்டாலஸ் அப்படின்னாக்கா இப்போ ஒரு ஃப்ளவர் உடைய இந்த பெட்டல்ஸோட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரீஷியம் ஆந்தரை என்ன சொல்றோம்னா எப்பி பெட்டாலஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பிரிஞ்சால பார்க்கலாம். எப்பி ஃபில்லஸ் அப்படின்னா என்ன? இதே ஸ்டேமன்ஸ் இந்த பீரியாந்த்ல அட்டாச் ஆயிருக்கு. அதாவது பெட்டல்ஸும் செப்பல்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை பீரியாந்த் அப்படின்றோம். இந்த பீரியாந்த்ல அட்டாச் ஆயிருந்தா அதை எபிஃபில்லஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ பாலியாண்ட்ரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டேமன்ஸ் கீழே யுனைடட் ஆகவும் மேலே ஃப்ரீ எட்ஜ், அதாவது ஃப்ரீ ஆந்தர்ஸ் கொண்ட இந்த மோனோ அடல்ஃபஸ் கண்டிஷன்ஸ் எதில் பார்க்க முடியும்னா சைனா ரோஸ்ல பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் மோனோ அடல்ஃபஸ். இதே இந்த ஸ்டேமன் கீழே யுனைடடா இருந்து மேலே ஃப்ரீயா இருக்கக்கூடியது ரெண்டு பஞ்சா பிரிஞ்சிருந்தா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ் பிளான்ட்ல பார்த்தோம்னா 9+1 கண்டிஷன்ல இருக்கும். இப்படி இருந்தால் அதை டை அடல்ஃபஸ் அப்படின்னும். அதே போல இந்த கீழே யுனைடடா இருக்கக்கூடியது மேல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ஆந்தர்ஸ் இது நிறைய பஞ்சஸா இருக்கும்போது நம்ம பாலை அடல்ஃபஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் சிட்ரஸ் ஃப்ளவர்ல இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பார்க்க முடியும். இப்போ சில ஸ்பீஷியஸ் லைக் சால்வேனியா மஸ்டர்ட். ஸோ இதுல எந்த கண்டிஷன் பார்க்க முடியும்னா இந்த ஆண்ட்ரிஷம் டெட்ரா டைனமஸ் கண்டிஷன்ல பார்க்க முடியும். அதாவது இங்க 4 ஸ்டேமன்ஸ் லாங்கா, சம் 2 ஸ்டேமன்ஸ் ஷார்ட்டா இப்படி அரேஞ்ச் ஆயிருந்தா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டேமன்ஸ் கொண்ட ஃப்ளவர் என்ன சொல்றோம்னா டெட்ரா டைனமஸ். ஓகே, இப்போ கைனீஷியம் பார்க்கலாம். கைனீஷியம் அப்படின்போது ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ இதில் மேலே இருக்கக்கூடிய, அதாவது இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட்டை ஓவாரி அப்படின்றோம். மேலே இருக்கக்கூடிய இந்த டியூப் லைக் பார்ட்டை ஸ்டைல், எட்ஜில் டிப்பில் இருக்கக்கூடியது ஸ்டிக்மா. ஸ்டிக்மா தான் போலன் கிரெயின்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய பார்ட். ஓகே, இந்த ஓவேரிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஓவியூல். ஸோ ஓவியூல் தான் ஃபியூச்சர் சீடாக வந்து வளரக்கூடிய பார்ட். இப்போ ஒரு சில பிளான்ஸில் ஒரே ஒரு ஓவாரி கொண்ட ஃப்ளவர், அதாவது கைனீஷியமா இருக்கும். சில பிளான்ஸ்ல நிறைய ஓவாரி கொண்ட கைனீஷியமா இருக்கும். அதே போல சில இதுல வந்து மல்டி, நிறைய கைனீஷியம் சேர்ந்து இருக்கும், ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அப்படி பிரிக்கும் போது ஒன்று இருக்கிறத மோனோகார்பஸ் அப்படின்றோம். நிறைய கைனீஷியம் சேர்ந்து ஒரு ஃப்ளவர்ல இருக்கிறத அப்போகார்பஸ் அப்படின்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளா லோட்டஸ், ரோஸை வந்து பார்க்கலாம். இப்போ சின் கார்பஸ் அப்படின்றது இந்த ஓவாரி ஜாயிண்டா இருக்கும், பட் இந்த ஸ்டைல் ஸ்டிக்மா வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு தனியா இருக்கும். இது மஸ்டர்டு, டொமேட்டோலலாம் இந்த மாதிரி ஒரு நேச்சர் கொண்ட கைனீஷியம் பார்க்க முடியும். இப்போ பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன் அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த சீட் எப்படி அரேஸ் ஆயிருக்கு இந்த ஓவேரி வால்ல அப்படின்றத பொறுத்து. ஓகே, இப்போ ஓவேரி வால்ல அரேஞ்ச் ஆயிருந்தா அது ஒரு சைட்ல இருந்து அரேஞ்ச் ஆயிருந்தா அதை மார்ஜினல் அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பீஸ் பிளான்ட் உடைய சீட்ல நம்மளுக்கு இந்த சீட் ஒரு ரெண்டு அந்த கவரிங் தோல்ல இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு சைடில் இருக்கக்கூடிய இந்த நடுவில் ஸ்டிச் போல இருக்கக்கூடிய சச்சர்ஸ்லேருந்து ஒவ்வொரு சைடில் இருக்கக்கூடிய பார்ட்லேருந்து ஒவ்வொரு சீட் ஆல்டர்னேட்டிவாக வளர்ந்துருக்கும். இதை மார்ஜினல் பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஆக்சல் பிளாசன்டேஷன். இது சைனா ரோஸ், டொமேட்டோ ஆர் லெமன்லலாம் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிளாசன்டேஷன் செப்டம், அதாவது பிரிக்கப்படுறது. இந்த ஒரு லாக்யூல 3 லாக்யூல், 2 ஆர் மோர் லாக்யூலா பிரிக்கக்கூடியது. ஸோ இப்படி பிரிஞ்சு நம்மளுக்கு சென்டர்லேருந்து அரேஞ்ச் ஆயிருக்கிறத ஆக்சைல் பிளாசன்டேஷன் அப்படின்றோம். இப்போ மஸ்டர்ட்ல ஆர்ஜிமோன்ல பார்த்தோம்னா பெரைட்டல் பிளாசன்டேஷன் இருக்கும். ஸோ பெரைட்டல் அப்படின்போது இந்த ஓவேரி வால்லேருந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு லாக்யூல் போல தான் இருக்கு. ஸோ இது ஒரு லாக்யூல் கொண்ட இந்த ஓவேரி தான். பட் இது வளரும் போது ஃபியூச்சர்ல ஒரு இந்த செப்டம்னு சொன்னோம், ட்ரூ செப்டமா இல்லாம ஒரு ஃபால்ஸ் செப்டம், தின்னா ஒரு லேயர் மாதிரி வளர்ந்துருக்கும். ஸோ இதை பெரைட்டல் பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் டயந்தஸ் பிரைமோஸ்ல பார்க்கக்கூடிய ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். ஸோ சென்ட்ரல்ல இருந்து நம்மளுக்கு சீட் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படி வரிசையா சீட் அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடியது ஃப்ரீ சென்ட்ரல் அப்படின்றோம். இங்கே நம்மளுக்கு இது யூனிலாக்யூலார் தான்.
இங்கே எந்த செப்டமோ நம்மளால பார்க்க முடியாது, பட் மல்டிபிள் சீட்ஸ் நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 அரேஞ்ச் ஆயிருக்கு, 5 or 6. அடுத்ததா பேசல் அப்படின்னு சொல்ற இந்த சன்ஃப்ளவர், மேரிகோல்ட் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ இந்த பேசல் அபிக்கல் ரெண்டுமே வந்து ஒரு சீட் ஆர் சம் 2 or 3 சீட். எப்படின்னா இந்த ஃப்ளவர் இந்த ஓவாரியோட பேஸ் பார்ட்லேருந்து அரேஞ்ச் ஆயிருக்கலாம். அபிக்கல் அப்படின்றது இந்த ஓவாரியோடைய மேல இருக்கக்கூடிய பார்ட்லேருந்து அரேஞ்ச் ஆயிருக்கலாம். ஸோ இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கிறது நம்ம சன்ஃப்ளவர் மேரிகோல்ட பார்க்க முடியும்.